சூர்யா மாரி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. தாரா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க பார்வதி கிட்ட. "பரவால்ல, நீ வந்து சூர்யா நல்லா இருக்கணும்னு நெனச்சுட்டு தானே சொல்ற. நான் கொஞ்சம் கோவமா கண்டிப்போட பேசிட்டேன். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க." அந்த இடத்துல தாரா, "என்ன சிஸ்டர் பண்றது? உங்களையே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வச்சுட்டாங்க. இப்போ மன்னிப்பு கேட்டா மட்டும் தானே உங்க பொழப்பு இங்க ஓடுங்கிற" மாரி சங்கரபாணி வந்து சொல்றப்ப, தாரா வந்து செம்மையா வந்து முறைக்கிறாங்க. "அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து இங்க சின்ன பொண்ணா இருந்தாங்கல்ல, ஆமா அவங்க வேற யாரும் இல்ல. அவங்க தான் வந்து அம்மனு. சின்ன குழந்தை ரூபத்தில வந்திருக்காங்க. "அப்படியா? அந்த குழந்தைகிட்டயா நம்ம வந்து இவ்வளோ நேரம் சந்தோஷமா, நிம்மதியா வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்? என்னால நம்பவே முடியல மாறி" அப்படின்னு சொல்லி ஆனந்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப பார்வதி வந்து பேசிட்டு இருக்காங்க. "ஆமாம்மா, இங்க அற்புதமான விஷயம்லாம் நடந்திருக்கு. சூர்யா வந்து திருப்பியும் பழையபடி ஆயிட்டாப்ல. இனிமேட்டு யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது." அப்படின்னு சொல்லும்போது, "எங்கள எல்லாரையும் வந்து நீங்க சின்ன வயசுல வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்லம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம்மா, நானும் பார்க்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது? அந்த கடவுள் எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் குடுக்கல. இத்தன நாளா உங்கள வந்து இப்படி வச்சுட்டு இருந்த கடவுள் வந்து, இனிமேட்டு உங்களுக்கு வரம் குடுத்துட்டாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க போது. சூர்யா கிட்ட வந்து குடுத்த மூலிகை வந்து மிச்சம் இருக்கு. சித்தர் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் வந்து எல்லாமே வந்து தெரிய போதுங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "அப்படியா? இத்தன வருஷம் கழிச்சு எனக்கு தெரிய போதுன்னு நெனச்சா ஆனந்தமாவும் இருக்கு. ஆனா எனக்கு எதுக்கும்மா?" அப்படின்னு சொல்றாங்க. "சும்மானு இருங்கம்மா. எல்லாரையும் நீங்க பார்க்க போறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் ஹாசினி வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. "என்னையும் நீங்க பார்க்க போறீங்க. ஹாசினி யாருங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்ல. எப்ப பார்த்தாலும் துரு துருன்னு ஃபன்னா தானே நான் பேசிட்டு இருப்பேன். என்னையும் பார்க்க போறீங்க. எனக்கு ஹேப்பியா இருக்குங்கிற" மாரி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சித்தர் வந்து கரெக்ட்டா வந்து வந்துடுறாங்க. வந்தோனே, அப்படியே வந்து நான் இந்த மூலிகைய வந்து எடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். பார்வதி நீங்க உட்காருங்கன்னோனே, ஸ்ரீஜா கிட்ட வந்து பேசுறாங்க அந்த சித்தர். நீங்க போய் அந்த பஞ்ச எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோனே, ஒரு பஞ்ச வந்து எடுத்துட்டு வராங்க. அதே மாரி வந்து இத்தன நாளா வந்து அந்த சித்தர் வந்து எல்லாருக்கும் என்னென்ன செஞ்சாங்களோ, அதே மாரி பார்வதியும் வந்து கரெக்ட்டா வந்து பார்த்து கவனிச்சிடுறாங்க. கவனிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, "நான் சொல்ற வரைக்கும் நீங்க கண்ணே தொறக்கக்கூடாது. சரிங்களா?" அப்படின்னு சொன்னோனே, அப்படியே அமைதியா இருக்காங்க. இப்ப நீங்க கண்ண தொறக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, மாரி வந்து சாமிய வந்து வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கக்கூடாதுன்னோனே, பின்னாடி வந்து சாமி பாட்டு வந்து மாஸா வந்து ஓடிக்கிட்டுருக்கு. வாசுகி அம்மாவ வந்து ஒரு செகண்ட் காட்டுறாங்க. அவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தினாலயும், ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து பார்வதிக்கு லைட்டா வந்து தெரியுது. அதுக்கப்புறமேட்டு நல்லா தெரிய ஆரம்பிச்சுருது. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எடுத்தோனே வந்து மாரி வந்து ஹக் பண்றாங்க. "மாரி, நீ தான் மாரின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு மாரி" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா, ஆனந்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. பார்வதி ஒரு பக்கம் வந்து சூர்யா கிட்ட வந்து, "நீ தான் சூர்யாவாப்பா? இத்தன நாளா உன் வாய்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. இப்போ உன்னையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு ரொம்பவே ஆனந்தமாவும், சந்தோஷமாவும் இருக்குங்கிற" மாரி அந்த இடத்துல பேசுறாங்க. "நான் தான் ஸ்ரீஜா, நான் தான் ஹாசினிங்கிற" மாரி அவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. "நீங்களும் என்னோட பொண்ணு மாரி தான். இந்த வீட்டோட நன்மைக்காக எல்லாத்தையும் வந்து பார்த்து, பார்த்து செஞ்சுட்டு இருக்கீங்களே, அவங்க தான் சங்கரபாணி, அவங்க தான் தாராங்கிற" மாரி இன்ட்ரோ பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். எங்கள தான் ஆரம்பத்துலேருந்தே தெரியுமே, உங்கள தான் பார்த்துருக்க மாட்டாங்க. பார்வதிக்கு உங்கள தான் பார்க்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்குங்கிற மாரி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. சிஸ்டர் பார்வதிக்கும் இப்ப எல்லாம் தெரிஞ்சுச்சு. இப்ப அவங்க ரூம்குள்ள போய் தான் நம்ம ஏதாவது வந்து எடுக்கணும்னா எடுப்போம். இப்ப அந்த பக்கமும் போய் எடுக்க முடியாத அளவு பிரச்சனை ஆயிடுச்சேங்கிற மாரி தான் கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சங்கரபாணி அந்த இடத்துல. என்ன பண்றது? அவங்க கை வந்து ஓங்கி இருக்கு. அந்த அம்மன் அருளால தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா தடையும் நீங்கி, அந்த அம்மன் தான் நமக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வாசல்ல ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க. "வாங்க, வாங்க. நாங்க தான் உன்ன வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லும்போது, சித்தர் வந்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "நீ அந்த கிரீடத்த வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தல்லம்மா, தங்க கிரீடத்த. அது கூடிய சீக்கிரம் வந்து சாமிகிட்ட வந்து பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுரு. ஏன்னா, உனக்கு என்னென்னலாம் சாமி செஞ்சு குடுத்துருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "சாமி, அத செஞ்சு தான் இவங்க கொண்டே வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம சூர்யா வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். "பார்த்தீங்களா சிஸ்டர், அவனுக்கு எதுவும் தெரியாம இருக்கிறப்பயே வந்து மனைவி என்னென்னலாம் ஆசைப்பட்டாங்கிற விஷயத்த வந்து ப்ரீ பிளான்டா முன்கூட்டியே வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சுட்டான். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி இதெல்லாம் வந்து மாத்த முடியும்? நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சிஸ்டர். இனிமேட் நம்ப வெத்து வெட்டா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான்." அப்படின்னு சொல்லி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தாராவும், சக்கரபாணியும். "நீ என்ன பண்றன்னா, சாமி ரூம்ல வந்து இந்த கிரீடத்த வந்து வச்சு பூஜை பண்ணி, கூடிய சீக்கிரம் வந்து நல்ல நாளா பார்த்து சொல்றேன்னு" சொல்லி ஒரு கேலண்டர் வந்து வாங்குறாங்க. நாளான்னைக்கு நல்ல நாளா இருக்கு. அதுக்குள்ள வந்து சாமிகிட்ட வந்து இந்த கிரீடத்த கொண்டு வந்து சேர்த்துருங்கிற மாரி சூப்பரா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. ஓகேன்னு சொன்னோனே, திருப்பியும் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களான்னு சொல்லி சங்கரமணி வந்து கியூட்டா அழகா வந்து பேசிட்டு இருக்காங்க. சாமி ரூம்ல அந்த கிரீடத்த வந்து வைக்கிறாங்க. சூடம், ஆர்த்தி இது எல்லாத்தையும் வந்து ஏத்தி, அப்படியே வந்து தீபாராதன வந்து காட்டிட்டு இருக்கிற மாரி சூப்பரா காட்டுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் சூர்யா வந்து மாடிக்கு வந்து வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து சங்கரபாணி கிட்ட வந்து பேசுறாங்க தாரா. "சூர்யா வந்து என்ன திட்டம் போடுறான், ஏது திட்டம் போடுறான்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சாகணும். எப்போதும் போல நீ போய் ஒட்டு கேளு" அப்படின்னு சொன்னோனே, "ஏன் சிஸ்டர் சொல்றீங்க?" ஏன்னா மாரியும் சரி, சூர்யாவும் சரி, இப்போ ரொம்பவே ஆவேசமா வந்து இருப்பாங்க. அடுத்தது அந்த ஃபோன தேடி கண்டுபிடிக்கிறது தான் அவங்களோட வேலையா இருக்கும்.
நீ என்ன சொல்கிறாங்கன்னு போய் கேட்டுட்டு வான்னு சொன்னோன்னே ஜன்னல் வழியாக வந்து நிற்கிறாங்க. சூர்யா வந்து கடுப்பில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல முக்கியமான விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்க மாரி, அதுக்கு முன்னாடி சந்தோஷமான விஷயம் வந்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு, "நீ எனக்கு மனைவி மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. எனக்காக ஏகப்பட்ட கஷ்டம்லாம் நீ பட்டுருப்பல்ல, அந்த காட்டுக்குள்ள போனோனே." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார்." "இல்லம்மா, அங்க நடந்த விஷயம்லாம் வந்து எனக்கு ஒண்ணும் தெரியாமலாம் இல்ல. நீ கஷ்டப்படுற விஷயம்லாம் எனக்கு வந்து இங்க நல்லாவே தெரிஞ்சுச்சுங்கிற" மாரி, அந்த இடத்துல வந்து ஒத்துமையா, சூப்பரா, சந்தோஷமா வந்து பேசுற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் தாரா வந்து, சிஸ்டர் சொன்னது எல்லாம் வந்து நடந்துருமோ? அந்த ஃபோன பத்தி பேசுவாங்களோ? மார்க்க பத்தி? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சங்கரபாணி. அப்பன்னு பார்த்து, இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சூர்யா வந்து பேசுறாங்க. "எப்படி ஹஸ்பண்ட் சார் நீங்க கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏன்னா எனக்கு தெரியாம இருக்கிறப்ப என்ன 2, 3 வாட்டி வந்து கீழ வந்து இது மாரி பண்ண வச்சாங்க. அப்ப நான் இந்த குடும்பத்தில இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சுச்சு." அப்படின்னு சொல்லும்போது, அச்சச்சோ! சூர்யா வந்து சுதாரிச்சுக்கிட்டான். இனிமேட்டு வந்து அக்கா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லாட்டி அப்புறம் அவ்வளதான். இந்த வீட்ல இருக்கிறதே 6, 7 பேர் தான். அதில எல்லாருமே வந்து நல்லவங்கன்னு தெரியுது. அப்புறம் மிச்சம் இருக்கிற ஆள் வந்து தாரா தான். தாரா மேல சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் அவ்வளதாங்கிற மாரி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப சக்கரபாணி மார்க் கிட்ட இருக்கிற செல்ஃபோன் வந்து கூடிய சீக்கிரம் எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கணும். வெண்ணிலா வந்து அப்பப்போ வந்து செல்ஃபோன வந்து குடுத்துக்கிட்டு இருந்தா, அப்படின்னு சொல்லும்போது, அச்சச்சோ! வெண்ணிலா கிட்ட தான் அந்த செல்ஃபோன் இருக்குங்கிற விஷயத்த வந்து இவங்க கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகுறது? முதல்ல அந்த செல்ஃபோன வந்து நம்ம எடுத்து உடைச்சே ஆகணுங்கிற மாரி, தாரா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம்ன்னு சொல்லி சங்கரபாணி வந்து கேட்டுட்டு அங்கேருந்து போறாங்க. மாரி வந்து இத கேட்டோனே வந்து செம்மையா வந்து கடுப்பாயிட்டாங்க. "என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? இந்த வீட்ல இருக்கும்போதே உங்களுக்கு இத்தன பிரச்சனை வந்துச்சா? அதுவும் உங்கள இந்த நிலைமையில இருக்கிறப்ப கூட இது மாரி பண்ண பார்த்தாங்களா? நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் ஹஸ்பண்ட் சார்ங்கிற மாரி மாறி வந்து கத்துறாங்க.